இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது பெரிய வெற்றி அடையணும். நன்றி. டான்ஸால சம்பாதிக்க முடியுமா? நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியா நம்ம ஆடுறோம்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டான்ஸ் ஆனாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை பற்றி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னா என்னோட நினைவுகள் இருக்கு, இப்போ இருக்கேன், என்னோட வாய்ஸ் அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த மேடை இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையா தான் நினைக்கிறேன். அதுல ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்ல பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஏன்னா கெஸ்ட் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்றேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டோம். ஸோ நிச்சயமா டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல எல்லாருக்கும் சமீபத்துல இன்னும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரொமோட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்துல வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துல இருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பத்தியில அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவா இருக்கும். அண்ட் அது இல்லாம இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப போன்ல பயங்கரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்துல ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், பிளஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா லைக் இந்த துறையில இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், அசோக் மாஸ்டர், 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. இவர் ஒருத்தர் நான் போய் அதுல பாத்தீங்கன்னா அது ரைட்ல பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது மறக்க முடியும். கொஞ்சம் கம்மியா ஆடுங்க யார் எப்படி பார்த்தாங்கன்னா போய் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவரா இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும், நோக்கலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதர்ங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது சில ஸ்டெப்ஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே ஸ்ரீதர் தான் பண்ணிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். Because he's got a very different style of choreography, especially பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும்போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ் வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுட்ட யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டான்ஸரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டராக as a human being இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் a very fantastic human being. ரீசன் எதுக்குன்னா அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம். இப்ப எனக்கே வந்து நிறைய தடவை இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும் எப்ப ஜி அவ்வளவுதான், என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம இஸ் ரியலி a true passionate dancer, love for dance அவருக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காரு. ஜி நீங்க வந்து 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது அது போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவு கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர். ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாக்டர் பத்தி சொன்னோம், அக்ஷரா பத்தி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாங்க. அவங்களும் ஒரு மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்ப அவர் கோரியோகிராஃப் பண்றதுல டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்டாரு. அவங்க வந்து சும்மா அங்க மட்டும் மாட்டிக்க அந்த லெவல்ல அவங்களும் குரு ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ.
அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலாம்னு இருந்தேன் மாஸ்டர் தான், பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல். எனக்கு இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஹிஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க நிறைய பேர் எல்லா மூவிலும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலயும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த தாத்தாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கை தந்துக்கிறீங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன் இல்ல எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல 200 மில்லியன் நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவ மாஸ்டர்ஸ் இந்த காம்பினேஷன்ல. அப்புறமா அந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றதோட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர் பண்ணுவாரு. ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன். எது பண்ணாலும் பாத்தீங்கன்னா எப்படிதான் இப்படி பண்ணாருன்ற மாதிரிதான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓபனிங் கூட பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல இருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த உயிர், அந்த பற்று, அதை காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய வருஷமா பார்க்கிறேன். அவங்க இப்ப ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்பா 10 அடின்னு அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல். அவங்க யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராம் அவங்களதான் பாக்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு, என்ன ரொம்ப நல்லா பண்றாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பண்றாங்க. சோ இந்த டான்ஸ் ஸ்கூல் வந்து முன்னேலும் நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர், ஒரு ஷேப் வரணும் இந்த மீடியால. அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்சர், குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகுறது ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல தான். சோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல வந்து அவங்க கத்துக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நாங்களே உருவாகும் போது எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஏரியால நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. சோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடுத்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா ஷாம் சார் அவரோட நான் ஒர்க் பண்ணாங்க. அந்த சாங்ஸ்ல நொக்குல் சார் அவருக்கு எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கிறது. ஜீவா சார் அவருக்குலாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடைச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டி இருப்பார். இந்த வார சாங்லாம் பார்த்துட்டு ஜீவா சார் தான் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு விஜய் சார். சோ வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார், ஷாம் சார், நக்குல் சார் இவங்களாம் என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள். மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு. யூ கைஸ் ஆர் சோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் லைக் சோ என் முதல் படத்துல வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்துல ரொம்ப நர்வஸா இருந்தேன், யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது அப்ப எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்கிரீன்ல பாத்திருக்கேன், மேக்கரினா எல்லாம் பின்னாடி அவங்க பாத்திருக்கேன் நான். சோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் a dream actually. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனா அவர் வந்து அவர் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. So I'd like to thank Master again. Thank you Master. Till the end you'll always be very special to me. And அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓபன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் such a lovely thing. ஏன்னா என் ஃபேமிலியில கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க who to go for training? I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். இன்னும் இருக்கிறேன்னு ஆனா ஒரு மாஸ்டர் பாத்துக்கோங்க. ஒரு விஷயம், நான் ஒரு பர்த்டேக்கு மிஸ் பண்ணாம போயிடுவேன். ஓகேங்களா? அவர் பர்த்டேக்கு போகும்போது ஒரு விஷயம், நானும் மாஸ்டர் லேட் நைட் ஆயிடுச்சு, பீச்ல உட்காந்து ஒரு விஷயம் அவருக்கு நான் சொன்னேன். மாஸ்டர் இந்த அலையை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது மாஸ்டர், பீச் அலை
என்னப்பா என்ன வருது வேற ஏதாவது ஞாபகம் வருது? இல்ல மாஸ்டர், இந்த அலைய பாருங்களேன், அது எவ்வளவு வாட்டி பின்னாடி போனாலும் திருப்பி முயற்சி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு மாஸ்டர். அது மாதிரிதான் மாஸ்டர் நீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க. போடணும் நாளைக்கு என்னடா பண்ணலாம், விரிஞ்சு அடுத்த நாள் என்னடா பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அனுபவம் இருக்கு. ஆட தெரியாதவங்களே ஆட வைப்பாரு, மகிழ வைப்பாரு. என்ன மாதிரி ஆட்களையும் நான் சொன்னேன் மாஸ்டர், நம்மளுக்கு மியூசிக் தான் மாஸ்டர், ஃப்ரேம்ல எல்லாம் வரமாட்டான், வாப்பா நம்ம கூட ஸ்டெப்பு போடு, என்ன போடணும் இப்படி வச்சுக்கோ, இப்படி ஆட்டு மணி ஆட்டு போதும். அந்த மூமெண்ட் நல்லா சாமி சாங் நல்லபடியா போச்சு மாஸ்டர். எது பண்ணாலும் அது கண்டிப்பா வெற்றியா மாறும் மாஸ்டர். ஏன்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு வந்து மார்க்கெட் கூட கிடையாது. எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன தெரியாம பாத்துட்டாரு. +2 கூட அட்டர் ஃபிளாப் படம் இல்லாம வீட்டுல இருந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. சோ அந்த டைம்ல மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட வந்து கால் வந்தது. கால் வரல, நேர்ல பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆபீஸ்ல எல்லாம் பேசினாங்க, ஓகேன்றாங்க. கட் பண்ணா அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 ஹவர்ல அந்த மேஜிக் எல்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மண் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், பொண்ணு வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், நடுக்கமா போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போறேன், மாஸ்டர் இருந்தாரு. எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்தேன்னா, மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படி எல்லாம் நான் மனசுல நினைச்சிட்டு போனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளவு ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது, ஆனா எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில அழகா சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடைய நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன். ஏன்னா அந்த பேர், அந்த அலாவுடுன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஒரு லேம்ப், ஒரு விளக்க வந்து கடவுளோட நினைக்கிற காரியம் தான் நடக்கும். சோ அவர் என்னதான் நினைக்கிறாரோ அது இங்க இவ்வளவு பேர் அன்பு கொடுத்து இவ்வளவு பேர் இங்க இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து மாஸ்டர் அவ்வளவு அன்பை சம்பாதிச்சிருக்காரு, அவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா அந்த உலகத்துல வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். சோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாதிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு சூப்பர் மாஸ்டர் டான்ஸ் ஆடுவார்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவர் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர், சூப்பரா நடிப்பாரு. அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவருடைய ஹியூமரா, அந்த வந்து ஒரு டான்ஸ்லயும் நடுவில் அவர் சூப்பர் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன சொல்றதுன்னா வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பாக்குற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல எல்லாம். அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவா இருப்பாரு. இவரை பார்த்து பயப்படுவேன்னு நினைச்சேன். கடைசியில அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா. ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சு, மாஸ்டர் பார்த்து நடுக்க வரல, அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிச்சு, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அவங்க சொன்னாங்க, ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க டான்ஸ் ஆடுங்க. ரொம்ப கைண்டான, நான் பார்த்ததுலயே ரொம்ப கைண்டான மாஸ்டர். என்ன திட்டினது இல்லை இது வரைக்கும். நான் மாஸ்டரோட ஒரு ஷோக்காக வந்து கத்துக்கிட்டேன். அப்போ வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்ப சுஜாதா சொன்னாங்க, மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர், அவர் யாரையுமே திட்ட மாட்டாரு. எனக்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப வராது. பட் ஆனா என்ன சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகா சொல்லி கொடுப்பாரு.